காட்டுது. அடுத்து இந்த விவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தரப்பாரும் ஜெயிச்சிட்டோம், வெற்றி, இவங்க ஏகத்துவத்தில், அதாவது இந்த மாதிரில எழுதுறது ஏகத்துவத்தில் சத்தி இது கிடைச்ச வெற்றி அப்படின்னு. அவங்க புதிய பயணம், ஜமாலி புதிய பயணம் வெற்றி அப்படின்னு அவருக்கு வெற்றி விழா அதெல்லாம் நடத்துனாங்க, வெற்றி விழா நடத்துனாங்க. வாய்க்கு வாய் பேச்சு கொடுத்ததன் அடிப்படையில் ஜமாலிக்கு வெற்றி தான், இது மறுக்க முடியாத உண்மை. இது நம்ம டிஎன்டிஜியில் பொறுப்பில் இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சொன்னோம். இது டிஎன்டிஜியில் பொறுப்பில் இருக்கிற காலகட்டம் சொன்னோம். அது பிஜேவும் ஒத்துக்கிட்டாரு. அந்த விவாதம் நடந்த டைமில் ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு மாதம் கழிச்சு பிஜே வந்திருந்தார் ஈரோட்டுக்கு. அப்போ நாமளும் பொறுப்பில் இருக்கிறோம். அப்போ சகோதரர்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி விவாதத்தில் ஒன்றும் சரியான ஒரு ஆதாரம் நம்மளும் காட்டலையே அப்படின்னு பேசும்போது பிஜே ஒத்துக்கிட்டு என்ன சொல்கிறேன்னா, நான் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாரு. நான் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும், நீங்கள் வந்தது நிலைமை அதுதான், யார் நிலைமை அதுதான். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, விவாதம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு இப்படி காட்டுறாங்க. அதாவது அதுக்கு வசனத்தையும் ஆதாரமாக காட்டுறாங்க. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்து விட்டது, நிச்சயமாக அசத்தியம் அழியக்கூடியது. இந்த வசனத்தை 17வது அத்தியாயத்தில் இருக்கு. அதே மாதிரி சத்தியத்தை அசத்தியத்தின் மேல் வீசுகிறோம், அது அசத்தியத்தை நொறுக்குகிறது, உடனே அசத்தியம் அழிந்து விடுகிறது. இந்த 2 வசனத்தை போதி காட்டுறது. ஆபாமா அவன் கொள்கையில் இருக்கிறான். தர்கா வழிபாட்டுக்காரன் விவாதம் பண்ணியாச்சு, தர்கா வழிபாடு அப்படியே தான் இருக்கிறான். அப்போ சிறுக்கில் இருக்கா, சிறுக்கில் அப்படியே தான் இருக்கிறான். இவங்க ஓதிக்கிறது, இவங்க அல்லாவோட வசனங்களை எப்படி கேள்வி குத்து பாருங்க. வெளியே வந்தோன்னு ஜெயிச்சிட்டோம், கலிகை காவலி விவாதத்தில் வெற்றி. எப்படி வெற்றி? தீன்குல பெண் எழுதுறாங்க, கலிகை காவலி விவாதத்தில் சுன்னத் ஜமாத் தரப்புலேருந்து கலந்துக்கிட்ட சில நபர் பிஜேட்ட கை கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய ஆதாரம். ஒரு நடிகர்கிட்ட போய் கை கொடுக்குற மாதிரியான விஷயம் தான் அது. அதுக்காக அந்த நடிகரை ஃபாலோ பண்ணிட்டான்னு அர்த்தமா, அந்த நடிகரை ஆதரிக்கிறான்னு அர்த்தமா? இது என்ன கருத்து? இது தீன்குல பெண் விளையாட்டுத்தனமாக இருக்குது. ஆதாரம் கொடுத்துட்டாங்க. அந்த பெரிய பெரிய ஆட்கள் பிஜேவோட கையை பற்றி பிடித்து கொண்டார்கள். இதிலிருந்து தெரியவில்லையா என்னது இது? அப்போ என்னன்னு கேட்டால், இந்த வசனத்தை எப்படி இந்த வசனத்தை எப்போ திரும்ப ஓதி காட்டணும்? கலிகை காவலி விவாதம் இந்த தரப்பில் 100 பேர், அந்த தரப்பு 100 பேர். ஒன்று எல்லாருமே பிஜே சொல்றதான் கரெக்டு, தர்கா வழிபாடு கூடாது, மதகப்பு கூடாதுன்னு அந்த 100 பேர் ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்போ சொல்லணும். அதே மாதிரி காதியானிகள்கிட்ட விவாதம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மிர்சா குலாம் அகமது நபி கிடையாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ சொல்லலாம். அதே மாதிரி குரான் மட்டும் போதுன்னு சொல்றான்ல, அவன்கிட்ட விவாதம் பண்ணி அவன்கிட்ட ஹதீஸும் தேவை நிரூபணம் பண்ணதுக்கு அப்புறம் அவனும் அதை ஒத்துக்கிட்டான், அத்தனை பேர் ஒத்துக்கிட்டாங்க, அப்போ சொல்லலாம். அதே மாதிரி பிறை சம்பந்தமா நம்மள்ட்ட விவாதம் பண்ணி நாமளும் நீங்க சொல்ற நிலைப்பாடு மட்டும்தான் கரெக்டு அப்படி நாம ஒத்துக்கிட்டு அப்போ சொல்லலாம். இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயமா யார்கிட்ட அவங்க விவாதம் பண்றாங்களோ சம்பந்தப்பட்ட நபர்கள் இவங்க சொல்ற அப்படியே இந்த டோட்டலா கேட்டுட்டாங்கன்னு அப்போ சொல்லலாம். அதிராம்பட்டினத்தில் விவாதம் பண்ணாங்க. விவாதம் பண்ணதுக்கப்புறம் அந்த விவாதத்தில் உள்ளவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த அதிராம்பட்டினம் விவாதத்தை அந்த தௌஹீத் ஜமா, அதிரை தௌஹீத் ஜமா, அது இல்லை தௌஹீத் ஜமா சொல்றது கரெக்டு, நான் அப்படியே மாறிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த வசனத்தை அப்பதான் ஆதாரம் காட்டணும். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆதாரம் காட்டு ஒரு நடைமுறை காட்டி இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்குள்ள அந்த காபத்துல்லாவுக்குள்ள பல தடவை நுழைஞ்சிருக்கிறாங்க. இந்த வசனத்தை ஓதுல எப்போ ஓதுறாங்கன்னா, மக்கா வெற்றி கிடைச்சிருச்சு, காபா தன்னுடைய கண்ட்ரோல்ல வருது. அப்போ வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குச்சி எடுத்து சிலையோட கண்ணில் அடிக்கிறாங்க, அடிச்சு சிலையை குப்புற தள்ளுறாங்க. சிலை வழிபாடு டோட்டலாக அங்கே அழிக்கப்படுது. 360 சிலை டோட்டலாக அழிக்கப்படுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்து விட்டது, நிச்சயமாக அசத்தியதும் அழியக்கூடியதுன்னு ரசூல் எப்போ சொன்னாங்க? 360 சிலை உடைச்சிட்டு சொன்னாங்க, அந்த காபத்துல்லாவை சுத்தப்படுத்திட்டு சொன்னாங்க. அப்போ சுத்தப்படுத்திட்டு தான் சொல்லணும். தர்கா வழிபாடு தப்புங்கிறது ஒரு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு அடிப்படை விஷயம். அந்த தர்கா வழிபாட்டுக்காரன் விவாதம் பண்ணி அவன் நீங்க சொல்றது உண்மைன்னு ஒத்துக்கிட்டான்னு வைங்க, அப்போ இந்த ஆயத்தை ஓதி காட்டணும். அவன் நிலையிலேயே தான் இருக்கிறான், இவங்க ஓதி காட்டுறாங்க. அப்போ எந்த அடிப்படையில் இது நியாயம்? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இவங்களாவே ஏற்படுத்திக்கிட்டதுனால அல்லாஹ் இவங்களுக்கு கொடுத்த ஒரு இழிவு. இப்போ ஒரு பொருளுக்கு ஜக்காத் கொடுத்த பொருள் மீண்டும் கொடுக்க வேண்டாங்கிறாங்க. அப்போ அது சம்பந்தமா விவாதம் நடந்துச்சு இல்ல, நூர் முகமது பாக்கவி அப்படிங்கிற ஒரு விவாதம் நடந்துச்சு. அவர் நிலையை மாத்திக்கிட்டாரா? பிரிவினைகள் கூடாதுன்னு சொல்லி அபு அப்துல்லா கூட விவாதம் நடத்தினாங்க. அப்ப பிரிவினை கூட அபு அப்துல்லா மாத்திக்கிட்டாரா? இப்படி யாருமே விவாதம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்கவுங்க நிலையில இருக்கிறாங்களே தவிர யாரும் மாத்திக்கல. அப்படிங்கும் போது
இவங்க இந்த குர்ஆன் வசனத்தை ஓதுறது வந்து அர்த்தமே கிடையாது, விளையாட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க இவங்க. இப்போ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமும் உங்களோட அடிப்படை எல்லாமே தகர்ந்து போகுது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா விவாதத்தில் மார்க்கத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி சொல்லப்படல, சத்தியத்தை நிலைநாட்ட முடியும் சொல்லப்படல, எதுவுமே இல்லை. இப்போ ஏன் தான் விவாதம் பண்ணுறாங்க இவங்க? விவாதம் சொல்லி இவங்க பூஸ்ட் பண்ணி இவங்களுடைய தொண்டர்கள்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை பேசினாவே, ஒரு சாதாரண சகோதரத்துவத்தில் பேசினாவே விவாதம் செய்ய தயார் அப்படின்னு கேட்கறது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜமாத்தை வளர்த்துறதுக்கு மிக முக்கியமான விஷயம் விவாதம் செய்ய தயார் மேடை இல்லை. அவங்க மேடை மைக் கிடைச்சிருச்சுன்னா இந்த விரலசைக்கும் சம்பந்தமாக மறுப்பதற்கு ஆதாரம் உண்டா, விரலை நீட்டுறதுக்கு ஹதீஸை காட்டிவிட்டால் 10 லட்சம் ரூபாய் இப்படிங்கிற மாதிரி அறிவிப்புகள், எங்களோட விவாதம் செய்ய தயாரா இப்படிங்கிற மாதிரி அறிவிப்புகள் பண்ணும்போது மார்க்கம் தெரியாத இளைஞர்கள் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, ரொம்ப தில்லா கொடுக்குறாங்களே இவங்கள்ட்ட உண்மை இருக்க மாட்டிருக்கு, அவங்களுக்கு மார்க்கம் தெரியாது, பேச்சை பார்த்து வராங்க, ரொம்ப தில்லா கொடுக்குறாங்களே, பரவாயில்ல இவங்க டிஎன்டி மற்ற ஜமாத்துகளோட ரொம்ப வேகமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர்களை எல்லாம் இழுக்கிறதுக்காக ஒரு தந்திரம் இது. இப்போ அதனால தான் இந்த தந்திரத்தின் அடிப்படையில் நிறைய வராங்க. மார்க்கத்தை விளங்கினவங்க ஏன் விவாதம் பண்ணி நம்ம வந்து மேலும் மேலும் பிளவுகளை வந்து நம்ம அதிகப்பட்டு தெரிய வேண்டிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை, விவாதம் பண்ணி அவங்ககிட்ட விவாதம் பண்ணி மார்க்கத்தை அறிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்றும் இல்லைன்னு ஒதுங்கும் போது இந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்க, இவ்வளோ தில்லா கூப்பிடுறாங்க, இவங்ககிட்ட சத்தியம் இல்லையாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணைக்கு வந்துடுறாங்க. இது அப்போ வந்து இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த பொதுக்குழு நடக்கும் ப்ரொஜெக்டர் போட்டு காட்டுறது, விவாதத்தின் மூலம் நம்ம யாரெல்லாம் ஓட விரட்டணும் தெரியுமா அப்படின்னு படம் போட்டு காட்டுறது. அப்படியே அதை பார்த்த உடனே அப்படியே மக்களுக்கெல்லாம் அப்படி விவாதத்துக்கு பெருமை. அது அப்போ வந்து இந்த பெருமை வந்து இவங்களை வந்து எங்கே